ஹலோ, குட் மார்னிங். ஹோப் யூ ஆர் ஃபைன். ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் டூக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அலாட்மெண்ட் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 to 25 காலேஜஸ் எடுத்து அதனுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுவேன் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏஐடிஎஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு, இசிக்கு ஒரு. குட் மார்னிங், ராஜ்குமார் ஹியர். ஸோ ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதை வச்சு பிளான் பண்ணிவிட்டு நம்ம டிஎன்இஏ கட் ஆஃப் 2023-24 வச்சு பிளான் பண்ணிவிட்டு தான் நான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆட் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏஐடிஎஸ்க்கு மட்டும் இப்போ சாய்ஸ் லிஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து சிஎஸ்சி எல்லாத்துக்குமே இதே ஆர்டரில் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ, எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாட் அவைலபிள், கிடைக்காது. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாட் அவைலபிள், முடிஞ்சிருச்சு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, அதுவும் கிடைக்காது. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜஸ் நோ சான்சஸ். ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேம் ஆஸ் ஆஃப் சேம். அப்புறம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அதுவும் நோ சான்சஸ். நெக்ஸ்ட்டு ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் சான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு யூ கேன் சி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் சான்சஸ் ஆர் லெஸ். நெக்ஸ்ட்டு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் சான்சஸ் ஆர் லெஸ், முடிஞ்சிருக்கும். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் கம்ப்ளீட்லி அதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் ஓசி பிசியில் கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா கட் ஆஃப் 7 to 8 மார்க்ஸ் மேலேயே ஏறி இருக்குது, அது கிடைக்கிற கஷ்டம். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இட் இஸ் அவைலபிள். நெக்ஸ்ட்டு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்சோ இட் இஸ் டிஃபிகல்ட். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஓகே, அதுவும் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்எஸ்ஆர்இசி, அதுவும் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்இசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த பாயிண்ட் எம்எஸ்இசி மெஃப்கோஸ் கல்லக் இன்ஜினியரிங் காலேஜ், தெர் ஆர் சான்சஸ், அதையும் பாருங்கள். அதுவும் எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கான்னு சீட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எஸ்சி அருந்ததியருக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் க்ளோஸ் ஆகிருக்கும். மேக்ஸிமம் எம்பிசி கேண்டிடேட்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ், அதையும் பாருங்கள். தெர் ஆர் சான்சஸ் இருக்குது. பிசி மினிமம் சான்சஸ் இருக்குது, ரவுண்ட் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் போட்டிருக்கேன். தேர் ஆர் மினிமம் சான்சஸ் இருக்குது, போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சி, சான்சஸ் ஆர் தேர், பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சான்சஸ் ஆர் தேர் ஃபார் பிசி, பாருங்கள். ஏஐடிஎஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், ஓகே, ஒரு மிகப்பெரிய ரெப்யூட்டட் காலேஜ் தான், அதுலேயும் தெர் ஆர் சான்சஸ், பிசிக் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் நல்லா ஃபேமஸான காலேஜ், அதுலேயும் சான்சஸ் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் போட்டிருக்கேன், அதுலேயும் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஓசி அவைலபிள் இருக்குது. நான் ஏன் இந்த லிஸ்ட்டு ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் போட்டிருக்கேன். இன்னும் சில காலேஜஸ் விடுபட்டிருக்கு, அது எனக்கே தெரியும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் நான் போடலை. ஸோ இதை பேஸாக வச்சு இதில் உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் அமைச்சிக்கலான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சாய்ஸ் லிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நான் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் ஒரு ஆடாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போன வருஷம் கட் ஆஃப்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் பார்த்து ஒரு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. போன வருஷம் கட் ஆஃபை எதுக்காக நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, நமக்கு ஈஸி கோயிங்காக இருக்கும், நம்ம பண்ணால் அது நமக்கு நல்ல ரிசல்ட்டை தருங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணியிருக்கோம். ரைட், தேங்க்யூ.